யோகிராம் சரத்குமார் திருவண்ணாமலையில் இருக்கார். அவர் நான் நேராக பார்த்துருக்கேன், பல முறை பார்த்துருக்கேன். அவர் மரண வாய்க்கு முன்னதாக எனக்கு பல அற்புதங்கள் செஞ்சார். அது வேறொரு காணொலியை சொல்கிறேன். சாய்பாபா அவர் கை காமிச்சியே தான் ஆசை பண்ணுவார். அவர் நான் நேராக பார்த்ததில்லை, பட் அவருடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். சரி, இந்த கையை எடுத்து காமிக்கிறது இருக்கு. இப்போது பெரியவங்கள்ட்ட போய் ஆசை வாங்கணும். வீட்டில் பெரியவங்களை பார்த்து ஆசை தொட்டு கொண்டுவாங்க, தலையில் கை வச்சு நல்லா இருப்பார். ஆனால் யார் இப்படியெல்லாம் ஆசை இப்படிலாம் காட்ட மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு பெரியம்மா அப்படி காட்டுறாங்களா? காட்ட மாட்டாங்க. இப்படி காட்டுறது புட்டவர்த்தி பாபா 2 கையிலும் காட்டுவார். இப்படி காட்டுறது சராசரி மனிதர்கள் காட்ட மாட்டாங்க. அரசியல்வாதிகள் காட்டுவாங்க. அரசியல்வாதிகள் அவங்க காட்டுறதுல அந்த இது இருக்காது, ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்காது. சும்மா மண்ணாங்கட்டி மாதிரி காட்டுறது. உள்ளன்போடு காட்டுறது. உள்ளன்போடு அந்த வகையில் ஒரே ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்சு எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் முகத்தில் மலர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும். கையை காமிக்கிறது அவங்க எல்லாரையும் ஒரே ஸ்டேட்டஸில் வச்சு பார்ப்பார். ஒரு இறை மனிதர் தனது பக்தர்களை எல்லாம் பார்ப்பது போல அவர் பார்ப்பார். கையை காட்டினார்னா சராசரி மனுஷனுக்கு ஒரு நடிகர் காமிக்கிற மாதிரி இருக்காது. அன்பு, உள்ளன்பு எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய அன்பு. அந்த மாதிரி இந்த பக்தர்கள் இப்படி பார்க்கும்போது அருளாளர்கள், அதாவது சித்தர்கள் இப்படி கையை காட்டி காய்ப்பாங்க. ஏன்னா அங்கே கையில் கை வழியாக அந்த ரேஸ் போகும், கண்ணு தெரியாது. காட்டும்போது மிகப்பெரிய மிராக்கள். சராசரி மனிதர்கள் அப்படி காட்ட முடியாது. இறை மனிதர்கள் காட்ட முடியும். ஏன்னா அவருக்கு உள்ளன்பு பெருகி இருக்கு. ஊற்றெடுத்து வரக்கூடிய அன்பு அங்கே வருகிறது. இந்த கண்டு நான் ரொம்ப வியப்படைஞ்சிருக்கேன். லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணி.